ஓம் சாந்தி. ஜூலை 21, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, முயற்சி செய்து தெய்வீக குணங்களை மிக நன்றாக கிரகியுங்கள். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் அசுரத்தனமான செயற்பாடுகள் எதனையும் கொண்டிருக்கக் கூடாது. கேள்வி: உங்கள் அலங்காரத்தை எந்த அசுர குணங்கள் சீர்குலைக்கின்றன? பதில்: உங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல், முகம் கோணுதல், உங்கள் நிலையத்தில் குழப்பங்களை உருவாக்கி துன்பத்தை விளைவித்தல் போன்ற அசுர குணங்கள் உங்கள் அலங்காரத்தை சீர்குலைக்கின்றன. தந்தைக்கு சொந்தமாகிய பின்னரும் அந்த அசுர குணங்களை துறக்காமல் தொடர்ந்தும் தவறாக செயற்படுகின்ற குழந்தைகள் பெரும் இழப்பினால் வேதனைப்படுகின்றார்கள். கணக்குதான். தந்தையுடன் தர்மராஜும் உள்ளார். பாடல்: கள்ளங்கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. கடவுளே அதிமேலானவர் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மக்கள் இதனை பற்றி பாடல்களை பாடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் இதனை தெய்வீக பார்வையால் காண்கின்றீர்கள். அவரே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்கள் புத்திகளுக்கு புரிகின்றது. ஆத்மாக்களே தங்கள் சரீரங்களினூடாக கற்கின்றனர். ஆத்மாக்களே சரீரங்களினூடாக அனைத்தையும் செய்கின்றனர். ஓர் ஆத்மா தனது பாகத்தை நடிப்பதற்கு ஓர் அழியும் சரீரத்தை ஏற்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் முழு பாகமும் பதியப்பட்டுள்ளது. 84 பிறவிகளும் இந்த ஆத்மாவிலேயே பதியப்பட்டுள்ளன. அனைத்திற்கும் முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். தந்தையே சர்வ சக்திவான். குழந்தைகளாகிய நீங்கள் அவரிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள். யோகம் செய்வதனால் நீங்கள் அதிகளவு சக்தியை பெற்று அந்த சக்தியின் மூலம் நீங்கள் தூய்மை ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு முழு ராஜ்யத்தையும் ஆட்சி புரிவதற்கான சக்தியை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு அத்தகைய மகா சக்தியை கொடுக்கின்றார். விஞ்ஞானத்தின் அகங்காரத்தை கொண்டவர்கள் பல விஷயங்களை விநாசத்திற்காக உருவாக்குகின்றார்கள். அவர்களின் புத்திகள் விநாசத்திற்காக செயற்படுகின்றன. ஆனால் உங்கள் புத்திகள் ஓர் அழிவற்ற அந்தஸ்தை கோருவதற்கு செயற்படுகின்றன. நீங்கள் பெருமளவு சக்தியை பெற்று அந்த சக்தியின் மூலம் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அங்கு மக்களை ஆட்சி செய்யும் அரசாங்கம் இருப்பதில்லை. அங்கே அது அரசர் அரசியின் ராஜ்யமாகும். கடவுளே அதிமேலானவர். மக்கள் அவரையே நினைவு செய்கிறார்கள். அவர்கள் லக்ஷ்மி நாராயணனுக்காக ஆலயங்களை கட்டி அவர்களை வழிபட்ட பொழுதிலும் கடவுளே அதிமேலானவராக நினைவு கூறப்படுகின்றார். லக்ஷ்மி நாராயணனே உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உலகின் அதிமேலான ராஜ்யம் எல்லையற்ற தந்தையிடமிருந்தே பெறப்படுகின்றது. அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறவுள்ளீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பவரை நீங்கள் நிச்சயமாக நினைவு செய்வீர்கள். ஒரு மணவாட்டிக்கு தனது கணவன் மீது அதிகளவு அன்பு இருக்கும். அவள் தனது வாழ்வையே அவருக்காக கொடுக்கின்றாள். அவர் மரணிக்கும் பொழுது அவள் அதிகளவு விரக்தியில் அழுகிறாள். அந்த ஒரேயொருவரே கணவர்களுக்கு எல்லாம் கணவர். நீங்கள் அதிமேலான அந்தஸ்தை கோர வேண்டும் என்பதற்காக அவர் இப்பொழுது உங்களை மிகவும் நன்றாக அலங்கரிக்கின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள்
அதிகளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். இங்கு நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். பலர் இன்னமும் அதிகளவில் அசுர குணங்களை கொண்டிருக்கின்றார்கள். சண்டை சச்சரவுகள் செய்தல், முகம் கோணுதல், நிலையத்தில் குழப்பங்களை உருவாக்குதல் அனைத்தும் அசுர குணங்களாகும். பாபா பல செய்திகளை பெறுவதால் அனைத்தையும் அறிவார். காமமே மிக கொடிய எதிரி. ஆனால் கோபமும் குறைவான எதிரி அல்ல. இன்னாருக்கு அதிகளவு அன்பு காட்டப்பட்டது, ஏன் எனக்கு அன்பு காட்டப்படவில்லை? இன்னாரிடம் அபிப்பிராயம் கேட்கப்பட்டது, என்னிடம் ஏன் கேட்கப்படவில்லை? இவ்வாறு கூறுபவர்கள் பலர் உள்ளனர். ஏனெனில் அவர்களின் புத்திகளில் சந்தேகம் உள்ளது. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அத்தகையவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள்? அந்தஸ்தில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. சுத்தம் செய்பவர்களும் பெரிய மாளிகைகளில் வசிப்பார்கள். ஏனையோர் வேறு எங்காவது நல்ல வீடுகளில் வசிப்பார்கள். தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக மிக நல்ல முயற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் சரீர உணர்வுடையவர் ஆகுவதனாலேயே அசுரத்தனமான செயல்கள் இடம்பெறுகின்றன. நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராகி இவை அனைத்தையும் மிக நன்றாக கிரகிக்கும் பொழுது உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர முடியும். நீங்கள் அதற்கேற்பவே அத்தகைய தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருளுகின்ற தந்தையின் குழந்தைகள். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். நிலையங்களை பராமரிப்பவர்களுக்கு மிக பெரிய பொறுப்பு உள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஒருவர் ஒரு தவறு செய்தால் அவர் 100 மடங்கு தண்டனையை சேமித்துக் கொள்கிறார். சரீர உணர்வு உடையவர் ஆகுவதனால் பேரிழப்பு ஏற்படுகின்றது. ஏனெனில் அனைவரையும் சீர்திருத்துவதற்காகவே பிராமணர்களாகிய நீங்கள் கருவிகள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களையே நீங்கள் சீர்திருத்தாவிட்டால் உங்களால் எவ்வாறு ஏனையோரை சீர்திருத்த முடியும்? அப்பொழுது பேரிழப்பு ஏற்படும். பாண்டவ அரசாங்கமும் உள்ளது. தந்தையே அதிமேலானவர். அவருடன் தர்மராஜும் உள்ளார். தர்மராஜ் மூலம் மிக கடுமையான தண்டனை அனுபவம் செய்யப்படுகின்றது. அத்தகைய பெரும் பிழையான செயல்களை செய்யும் பொழுது பேரிழப்பு அனுபவம் செய்யப்படுகின்றது. கணக்கு என்றால் கணக்குதான். அனைத்துக்கும் கணக்கு உள்ளது. பாபா அனைத்திற்கும் கணக்குகளை வைத்திருக்கின்றார். பக்தி மார்க்கத்திலும் சரியான கணக்கு உள்ளது. நீங்கள் செய்கின்ற அனைத்தினது கணக்கையும் கடவுள் வைத்திருக்கின்றார் என இன்னமும் கூறப்படுகின்றது. இங்கு தந்தையே கூறுகின்றார், நீங்கள் செய்யும் அனைத்தினது முழு கணக்கும் தர்மராஜிடம் உள்ளது. அந்த நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் செய்தவற்றின் காட்சிகளை காண்பீர்கள். அங்கு சிறிதளவு தண்டனை இருக்கும். ஆனால் இங்கோ அதிகளவு தண்டனை இருக்கும். சத்திய யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் சிறை போன்ற கருப்பைக்குள் செல்ல மாட்டீர்கள். அங்கு கருப்பை ஒரு மாளிகை போன்றிருக்கிறது. அங்கே எவருமே பாவம் செய்வதில்லை. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில குழந்தைகள் தங்கள் ஆசிரியர்களிலும் பார்க்க மிகவும் திறமைசாலிகள் ஆகுகின்றனர். அவர்களின் பாக்கியம் அவர்களின் ஆசிரியர்களின் பாக்கியத்திலும் பார்க்க உயர்ந்ததாக ஆகுகின்றது. ஒருவர் மிக நன்றாக சேவை செய்யாவிட்டால் பிறவி பிறவியாக அவர் ஒரு வேலைக்காரனாக ஆகுவார் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் தந்தை வந்ததும் அவர் உங்களிடம் வினவுகிறார், குழந்தைகளே, இங்கு நீங்கள் ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்களா? குழந்தைகளுக்கான தந்தையின் மேன்மையான வாசகங்கள். குழந்தைகளே,
ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். நடந்தும் உலாவித் திரியும் வேளையிலும் ஞானக்கடலை தொடர்ந்தும் கடையுங்கள். பல குழந்தைகள் தாங்கள் இந்த அழுக்கான நரக உலகிலிருந்து சந்தோஷ தாமத்திற்கு வெகு விரைவில் சென்றுவிட வேண்டும் என உணர்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், மிக சிறந்த மகாரத்திகளும் யோகம் செய்வதில்லை. முயற்சி செய்வதற்கு அவர்களும் தூண்டப்பட வேண்டும். யோகம் இல்லாதிருந்தால் நீங்கள் முழுமையாகவே வீழ்ந்து விடுகிறீர்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. முழு வரலாறும் புவியியலும் உங்களின் புத்திகளில் புகுகின்றது. சிறந்த புதல்விகளில் பலர் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துவதில் திறமைசாலிகளாக இருந்த பொழுதிலும் அவர்களிடம் யோகமோ அல்லது தெய்வீக குணங்களோ இருப்பதில்லை. சில குழந்தைகளின் தற்போதைய ஸ்திதியையிட்டு பாபா சில சமயங்களில் அதிசயப்படுகின்றார். உலகில் அதிகளவு துன்பம் உள்ளது. வெகு விரைவில் இவை அனைத்தும் முடிவடைய வேண்டும். பாபா பிரம்மா சந்தோஷ தாமத்திற்கு விரைவில் செல்வதற்காக காத்திருக்கின்றார். சிலர் தந்தையை சந்திப்பதற்கு தவித்துக் கொண்டிருப்பதைப் போன்று சிலர் சந்தோஷ தாமத்திற்கு செல்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் பாபா எங்களுக்கு ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை காட்டுகின்றார். சிலர் அத்தகைய தந்தையை பார்ப்பதற்கும் மிக தவிப்புடன் இருக்கிறார்கள். தாங்கள் தினமும் தந்தை கூறுவதை நேரடியாக செவிமடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு உண்டு. இப்பொழுது இங்கு எவ்வித பிரச்சனைகளும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வெளியில் வாழும் பொழுது உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இல்லையேல் அதிகளவில் முரண்பாடு இருக்கும். இதனாலேயே பாபா அனைவருக்கும் பொறுமையை கொடுக்கின்றார். இதற்கு மறைமுகமான முயற்சி அதிகம் தேவைப்படுகிறது. நினைவு செய்வதற்கான அந்த முயற்சியை எவராலும் செய்ய முடியாது. நீங்கள் மறைமுகமான நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களால் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற முடியும். சரீர உணர்வு உடையவர் ஆகுவதனால் சிலர் தந்தையின் வழிகாட்டல்களையும் பின்பற்றுவதில்லை. பாபா கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை எழுதினால் நீங்கள் அதிகளவு முன்னேற்றம் அடைவீர்கள். இதனை கூறியவர் யார்? சிவபாபா. ஓர் ஆசிரியர் வீட்டு வேலையை கொடுக்கும் பொழுது அதனை மாணவர்கள் செய்கிறார்கள். இங்கு மிக சிறந்த குழந்தைகளையும் இதனை செய்வதற்கு மாயை அனுமதிப்பதில்லை. மிக சிறந்த குழந்தைகளின் அட்டவணைகளை பாபா பெற்றிருந்தால் அவர் அத்தகைய குழந்தைகள் எந்தளவிற்கு நினைவில் நிலைத்திருந்தார்கள் என பார்ப்பார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரேயொரு அன்பிற்கினியவரின் காதலிகள் என புரிந்து கொள்கிறீர்கள். பல வகையான லௌகீக காதலிகளும் அன்பிற்கினியவர்களும் உள்ளனர். நீங்கள் மிக பழைய காதலிகள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய புத்திசாலிகள் என உங்களை கருத வேண்டாம். உங்கள் எலும்புகளை கொடுக்குமாறு பாபா உங்களிடம் கேட்கவில்லை. பாபா கூறுகின்றார், நன்றாக சேவை செய்யும் வகையில் உங்களை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருங்கள். நீங்கள் நோயுற்றிருந்தால் படுக்கையில் இருக்க நேரிடும். சில குழந்தைகள் வைத்தியசாலைகளுக்கு சேவைக்காக செல்லும் பொழுது ஒரு தேவதை வந்துள்ளார் என வைத்தியர்கள் உணர்வார்கள். அவர்கள் தங்களுடன் படங்களையும் எடுத்து செல்கிறார்கள். அத்தகைய சேவை செய்பவர்கள் கருணை நிறைந்தவர்கள் எனப்படுகிறார்கள். நீங்கள் அத்தகைய சேவை செய்யும் பொழுது யாராவது ஒருவர் வெளித்தோன்றுவார். நீங்கள் எந்தளவிற்கு அதிகமாக நினைவு சக்தியை கொண்டிருக்கின்றீர்களோ அந்தளவிற்கு அதிகமாக மக்களும் இங்கு ஈர்க்கப்படுவார்கள். இந்த நினைவில் மாத்திரமே சக்தி உள்ளது. முதலாவது தூய்மையாகும். முதலாவதாக தூய்மையும் பின்னர் அமைதியும் அதன்பின் செழிப்பும் இருக்குமென கூறப்பட்டுள்ளது.
நீங்கள் நினைவை சக்தியினால் தூய்மையாகுகின்றீர்கள். பின்பு ஞான சக்தியும் உள்ளது. நினைவு செய்வதில் பலவீனமாகாதீர்கள். நினைவு செய்வதிலேயே தடைகள் ஏற்படுகின்றன. நினைவில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் தூய்மையாகுவதுடன் தெய்வீக குணங்களையும் விருத்தி செய்வீர்கள். தந்தையின் புகழை நீங்கள் அறிவீர்கள். தந்தை அதிகளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அவர் 21 பிறவிகளின் சந்தோஷத்திற்கு உங்களை தகுதியுடையவர் ஆக்குகின்றார். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். சில குழந்தைகள் அவச்சேவை செய்வதால் தங்களுக்கு தாங்களே ஒரு சாபத்தை இடுவதுடன் ஏனையோருக்கும் பெரும் தொல்லையை கொடுக்கின்றார்கள். ஒருவர் கீழ்ப்படிவு இல்லாதவராக ஆகும் பொழுது அது அவர் தனக்குத்தானே சாபமிடுவது போன்றிருக்கும். அவச்சேவை செய்வதன் மூலம் சிலர் கீழே விழுந்து விடுகின்றனர். பல குழந்தைகள் விக்காரத்தினால் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கோபம் அடைந்து கற்பதை நிறுத்தி விடுகின்றார்கள். இங்கு பலவிதமான குழந்தைகளும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கிருந்து புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டு செல்லும் பொழுது தங்கள் தவறுகளுக்காக வருந்துகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் வருந்துவதனால் எதுவும் மன்னிக்கப்படுவதில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்களே உங்களை மன்னிக்க வேண்டும். நினைவில் நிலைத்திருங்கள். தந்தை எவரையும் மன்னிப்பதில்லை. ஏனெனில் இது ஒரு கல்வியாகும். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் கற்பதன் மூலம் உங்கள் மீது நீங்களே கருணை கொள்ள வேண்டும். நீங்கள் நற்பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும். பாபா பதிவேட்டை கொண்டு வருமாறு ஆசிரியர்களிடம் கேட்கின்றார். பாபா ஒவ்வொருவரினதும் செய்திகளையும் கேட்கும் பொழுது வழிகாட்டுகின்றார். அப்பொழுது மாணவர்களில் சிலர் தங்கள் ஆசிரியர் தங்களை பற்றி பாபாவிற்கு அறிவித்துள்ளார் என சிந்திப்பதால் மேலும் அதிக அவச்சேவை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இங்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகின்றது. மாயை ஒரு கொடிய எதிரி. குரங்கு போன்றுள்ள உங்களை மாற்றி ஓர் ஆலயத்தில் இருக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கு அவள் உங்களை அனுமதிப்பதில்லை. உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்கு பதிலாக சிலர் மேலும் கீழே வீழ்ந்து எழும்ப முடியாதவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இது மிக உயர்ந்ததோர் இலக்கு என தந்தை குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உலக அதிபதிகள் ஆக வேண்டும். பிரபல்யமானவர்களின் குழந்தைகள் மிகவும் ராஜரீகத்துடன் நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தங்கள் தந்தையின் கௌரவம் பாதிப்படைய கூடாது என்பதிலேயே அக்கறையாக இருக்கின்றார்கள். உங்கள் தந்தை மிகவும் நல்லவர். ஆனால் நீங்களோ மிகவும் தகுதியற்றவர். நீங்கள் உங்கள் தந்தையின் கௌரவத்தை இழக்க செய்கிறீர்கள் என சிலரையிட்டு கூறப்படும். இங்கு ஒவ்வொருவரும் தத்தமது சொந்த கௌரவத்தை தாங்களாகவே இழந்து விடுகின்றார்கள். பெருமளவு தண்டனை அனுபவம் செய்யப்படுகின்றது. பாபா உங்களை எச்சரிக்கின்றார். நீங்கள் முன்னேறும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். சிறை பறவைகள் ஆகாதீர்கள். இங்கு சிறை பறவைகள் உள்ளன. சத்திய யுகத்தில் சிறைகள் எதுவும் இல்லை. இருப்பினும் இப்பொழுது நீங்கள் கற்று உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர வேண்டும். கவனஈனமாகி தவறுகள் செய்யாதீர்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். நினைவே மிகவும் பயனுள்ளது. கண்காட்சிகளில் விளங்கப்படுத்த வேண்டிய முக்கிய விஷயம், தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலமே நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். அனைவரும் தூய்மை ஆகுவதையே விரும்புகின்றார்கள். இது தூய்மையற்ற உலகம். ஒரேயொரு தந்தையே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்வதற்கு வருகின்றார். கிறிஸ்து, புத்தர் போன்றோரால் எவருக்கும் சர்க்கதியை வழங்க முடியவில்லை. மக்கள் பிரம்மாவின் பெயரை குறிப்பிட்டாலும் பிரம்மாவினாலும் சர்க்கதியை அருள முடியாது. அவர் தேவ தர்மத்தின் கருவியாவார். சிவபாபா தேவ தர்மத்தை ஸ்தாபித்த பொழுதிலும் பிரம்மா
விஷ்ணு, சங்கரர் ஆகியோரும் நினைவு கூறப்படுகின்றார்கள். மக்கள் திருமூர்த்தி பிரம்மாவை பற்றி பேசுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர் ஒரு குருவும் அல்ல, ஒரேயொரு குரு மாத்திரமே உள்ளார். நீங்கள் அவர் மூலமாக ஆன்மீக குருமார் ஆகுகின்றீர்கள். ஏனைய அனைவரும் சமய ஸ்தாபகர்கள். ஒரு சமய ஸ்தாபகரை எவ்வாறு சர்க்கதி அருள்பவர் என அழைக்க முடியும்? இவை மிகவும் ஆழமான விஷயங்கள். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனைய சமய ஸ்தாபகர்கள் தமது சமயத்தை ஸ்தாபிக்கிறார்கள். பின்னர் அவர்களின் சீடர்கள் அவர்களை பின்தொடர்கின்றார்கள். அவர்களால் அனைவரையும் வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்ல முடியாது. அவர்கள் மறுபிறவிகள் எடுக்க வேண்டும். இந்த விளக்கம் அவர்கள் அனைவருக்கும் பொருந்துகின்றது. எந்த ஒரு குருவினாலும் சர்க்கதி அளிக்க முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், ஒரேயொரு குருவும் தூய்மை ஆக்குபவருமே உள்ளார். அவர் மாத்திரமே அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் விடுதலை அளிப்பவரும் ஆவார். எங்களிடம் ஒரேயொரு குரு மாத்திரமே உள்ளார் என அனைவரிடமும் கூறுங்கள். அவரே அனைவருக்கும் சர்க்கதி அருளி அவர்களை திரும்பவும் வீட்டிற்கு, அதாவது அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்கிறார். சத்தியயுக ஆரம்பத்தில் வெகு சிலரே இருக்கின்றனர். அது யாருடைய ராஜ்யம் என்பதை நீங்கள் நிச்சயமாக படங்களில் காட்டுகின்றீர்கள். பாரத மக்களும் அந்த தேவர்களை வழிபடுபவர்களும் உண்மையில் அவர்களே, அதாவது லக்ஷ்மியும் நாராயணனுமே ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தவர்கள் என்பதையும், ஸ்வர்க்கத்தில் அவர்களது ராஜ்யமே இருந்தது என்பதையும் விரைவில் நம்புவார்கள். அந்த நேரத்தில் ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் எங்கிருந்தார்கள்? அவர்கள் நிச்சயமாக அசரீரி உலகில் இருந்தார்கள் என நீங்கள் கூறுவீர்கள். இவ்விஷயங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் எதனையும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது உங்கள் புத்திகளில் சக்கரம் சுழல்கின்றது. உண்மையில் 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் இது அவர்களுடைய ராஜ்யமாக இருந்தது. பின்னர் இந்த ஞானத்திற்கான வெகுமதி முடிவிற்கு வரும்பொழுது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுகிறது. பின்னர் பழைய உலகில் ஆர்வமின்மை இருக்க வேண்டும். அவ்வளவே. இப்பொழுது நாங்கள் புதிய உலகிற்கு செல்வோம். இந்த பழைய உலகிலிருந்து உங்களின் இதயங்கள் இப்பொழுது அகற்றப்படுகின்றன. அங்கு கணவன், குழந்தைகள் போன்றோர் மிக சிறந்தவர்களாகவே இருப்பார்கள். எல்லையற்ற தந்தை உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். உலக அதிபதிகளாக ஆகுகின்ற குழந்தைகளாகிய நீங்கள் மிக மேன்மையான எண்ணங்களையும் ராஜரீகமான நடத்தையையும் கொண்டிருக்க வேண்டும். உணவை பொறுத்தவரை நீங்கள் மிக குறைவாகவும் உண்ணக்கூடாது, அல்லது பேராசை எதுவும் இருக்கவும் கூடாது. நினைவில் நிலைத்திருப்பவர்களின் உணவு மிகவும் சூட்சுமமானது, லேசான உணவு. பலரின் புத்திகள் உணவினால் ஈர்க்கப்படுகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக அதிபதிகள் ஆகுகின்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். கூறப்பட்டுள்ளது, சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு வேறு எதுவும் இல்லை. அத்தகைய சந்தோஷத்தை நீங்கள் சதா பேணிக் கொண்டால் உங்கள் உணவும் பானமும் மிகவும் லேசாகிவிடும். நீங்கள் அதிகமாக உண்ணும் பொழுது மிகவும் பாரமாக உணர்வதால் தூங்கி விடுவீர்கள். பின்னர் நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, எனக்கு தூக்கமாக இருக்கிறது. உங்கள் உணவு நிலையானதாகவும் இருக்க வேண்டும். நல்ல உணவு என்பதால் நீங்கள் அதிகமாக உண்கிறீர்கள் என்றிருக்க கூடாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார்.
ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. நாங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையின் குழந்தைகள். நாங்கள் எவருக்கும் துன்பத்தை விளைவிக்கக் கூடாது. அவச்சேவை செய்வதன் மூலம் உங்களை நீங்களே சபிக்காதீர்கள். 2. மிக மேன்மையான ராஜரீகமான எண்ணங்களைக் கொண்டிருங்கள். கருணை நிறைந்தவராகி சேவையில் மிகவும் மும்முரமாக ஈடுபடுங்கள். உணவு பானத்தின் மீதுள்ள பேராசையை துறந்திடுங்கள். ஆசீர்வாதம். நேர்மையாக இருந்து உங்களை தெளிவாக தந்தைக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் சதா ஏறும் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் எத்தகையவரோ எப்படி இருக்கிறீர்களோ அந்த வகையில் உங்களை தந்தைக்கு வெளிப்படுத்துவதே ஏறும் ஸ்திதியை அடைவதற்கான மகத்தான வழிமுறையாகும். உங்களின் புத்தியில் உள்ள பலவகையான சுமைகளை முடிப்பதற்கான இலகுவான வழிமுறையும் அதுவே ஆகும். நேர்மையாக இருப்பதுடன் உங்களை தெளிவாக தந்தையின் முன்னால் வைத்திருப்பதே உங்களின் முயற்சி பாதையை தெளிவாக்குதல் என்று அர்த்தம். உங்களின் மனதின் கட்டளைகளின் அல்லது மற்றவர்களின் கட்டளைகளின் அடிப்படையில் தந்தைக்கு அல்லது கருவி ஆத்மாக்களுக்கு முன்னால் எந்த திட்டங்களையும் நீங்கள் கெட்டித்தனமாக வைத்தால் அது நேர்மை அல்ல. நேர்மையை கொண்டிருத்தல் என்றால் தந்தை எப்படி குழந்தைகளிடம் தான் எத்தகையவரோ என்ன செய்கிறாரோ அதை வெளிப்படுத்துகிறாரோ அதேபோல் குழந்தைகளான நீங்களும் உங்களை தந்தைக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஸ்லோகம். ஒரு உண்மையான தபஸ்வி சதா முழுமையான துறவு நிலையில் இருப்பார். அவ்யக்த சமிக்கை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். நிகழ்காலம் எதிர்காலத்திற்கான கண்ணாடி ஆகும். உங்களின் நிகழ்கால ஸ்திதி என்ற கண்ணாடியில் உங்களால் உங்களின் சொந்த எதிர்காலத்தை மிக தெளிவாக பார்க்க முடியும். உங்களின் எதிர்கால ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் கொண்டிருப்பதற்கு எந்தளவிற்கு உங்களையே ஆள்கின்ற ஆளும் சக்தி உங்களிடம் உள்ளது என சோதித்து பாருங்கள். உங்களின் சூட்சுமமான சக்திகளான உங்களின் விசேஷமான வேலையாட்களான உங்களின் மனதினதும் புத்தியினதும் சக்திகளின் மீது உங்களுக்கு முழுமையான உரிமைகள் இருக்கும்போது உங்களால் உங்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க முடியும். ஓம் சாந்தி.